அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி நன்னிலம் தொகுதி. நன்னிலம் தொகுதியில கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த தொகுதி. அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஜோதிராமன் அவர்கள் ஒரு 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த தொகுதி இந்த தொகுதி. இந்த தொகுதியில கடந்த முறை அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் 1,36,637 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஜோதிராமன் அவர்கள் 99,213 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருந்தார். சோ தற்போதைய சூழல்ல நன்னிலம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக 41%, அதிமுக 41%, தமிழ் வெற்றி கழகம் 8%, நாம் தமிழர் கட்சி 3%, தேமுதிக 1%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 3%, மற்றவை 3%. அதாவது தற்போதைய சூழல்ல நன்னிலம் தொகுதி தேர்தல் வந்தா இது ஒரு இழுபறி தொகுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றிருந்தார். பட் இந்த முறை வந்து அதிமுக தலைமை மேல அதிகமா வந்து இந்த தொகுதி மக்கள் வந்து கோபமா இருக்கிறது நமக்கு தெரியுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு.